Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Sathish. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தி குளோபல் கீவேர்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸசைஸஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தி குளோபல் கீவேர்ட்னா என்னன்னு பாத்துறோம். நார்மலா பாக்குறப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்மளால ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நீங்க வந்து ஒரு குளோபல் வேரியபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா? குளோபல் கீவேர்டுனா கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. குளோபல் கீவேர்டுனா வேற ஒன்றும் கிடையாது. இந்த குளோபல்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும், அதுதான் கீவேர்டு. ஓகேவா? இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, டெஃபினிஷன் மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு குளோபல் கீவேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு பாருங்க. குளோபல்னு சொல்லிட்டு கீவேர்டு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் நேமை வந்து பக்கத்துல ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணிக்கணும் அடுத்த லைன்ல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுத்துட்டு என்டர் ஸ்பேஸ் விட்டுட்டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு என்டர் ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இதை கால் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வேரியபிளை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ இதுதான் இங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு வேரியபிளை வந்து உள்ள கிரியேட் பண்றாங்க. ஒரு குளோபல் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி கிரியேட் பண்றதுன்றத இப்போ பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிற வேரியபிளுக்கு வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ற வேரியபிளுக்கு பேர் வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே எப்படி குளோபல் வேரியபிளை கிரியேட் பண்றது அப்படின்றதான். ஓகேவா? ஸோ இந்த குளோபல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்றது மூலமா ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்மளால வந்து குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? குளோபல் வேரியபிளை நம்மளால கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இங்க பாருங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம ஒரு டைப் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ வாங்க உங்களுக்கு வந்து ரியல் டைமே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். அதே எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் போட்டுக்கோங்க, மை ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோங்க, மை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் செமிகோலன். ஓகேவா? அடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க, குளோபல்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. குளோபல் டைப் பண்ண உடனே இந்த மாதிரி வருது அப்படின்னா அது கரெக்ட். ஓகேவா? குளோபல்ன்றது கீவேர்டு. அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்க வேரியபிள் நேம் கொடுங்க. இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ் வேரியபிளுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபண்டாஸ்டிக்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுங்க. இன்னொரு தடவை என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அடுத்த லைன்லேயே வந்து நீங்க ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணக்கூடாது. இந்த மை ஃபங்க்ஷன்றதை அடுத்த லைன்லேயே கால் பண்ணக்கூடாது. இன்னொரு தடவை ஒரு என்டர் கொடுங்க. இந்த மாதிரி வந்துருமா? அதுக்கப்புறம் இந்த டெஃபினேஷனுக்கு நேரா வந்ததுக்கு அப்புறம் மை ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த செமிகோலன் கொடுத்துறாதீங்க மறந்து. ஓகேவா? இந்த இடத்துல கொடுக்க கூடாது. அடுத்து ஒரு என்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்லுங்க, பைத்தான் இஸ். அதுக்கப்புறம் எக்ஸ கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிரும். இங்க பார்த்தீங்களா? பைத்தான் இஸ் ஃபண்டாஸ்டிக். ஸோ இங்க பாருங்க, இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள குளோபல் வேரியபிளை எப்படி கிரியேட் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள நம்ம நார்மலா பாக்குறப்ப உள்ள ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு லோக்கல் வேரியபிள்னு சொல்லியிருக்கோம். பட் இப்போ நம்ம பாக்குற டாபிக் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள குளோபல் வேரியபிளை எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்றதான். ஓகேவா? குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து குளோபல் கீவேர்டை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து பாருங்க, பைத்தான் வேரியபிள்ஸ் ஆல்சோ யூஸ் தி குளோபல் கீவேர்ட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் a global variable inside a function. நீங்க வந்து ஒரு குளோபல் கீவேர்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வந்து நீங்க குளோபல் கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ இங்க பாருங்க, எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிறதுனால இது நார்மலா பாக்குறப்ப ஒரு குளோபல் வேரியபிள். அடுத்த ஃபங்க்ஷன் சொல்றாங்க, ஃபங்க்ஷன் கால் பண்றாங்க. அதுக்கடுத்து குளோபல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம டைப் பண்ணி மாற்ற முடியல அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்றதான். ஓகேவா? இங்க பாருங்க, குளோபல்னு சொல்லிட்டு கீவேர்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வேரியபிளை எக்ஸ் கால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, ஆசம்னு இருக்கு, இந்த இடத்துல ஃபேண்டாஸ்டிக்னு இருக்கு. அதுக்கப்புறம் மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மை ஃபங்க்ஷன் கொடுங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்ட்னு கொடுங்க. ஓகேவா? இந்த டெஃபினேஷனை பிரிண்ட்டும் ஒரே லைன்ல வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா அவுட்புட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்டாஸ்டிக்னு இருக்கு பாத்தீங்களா? பைத்தான் இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு இது குளோபல் வேரியபிளா ஆக்ட் ஆகாது, ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதா ஆக்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கிறதா ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிற வேரியபிள் டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆசம். ஓகேவா? அதுக்கடுத்து டெஃபினிஷன் மை ஃபங்க்ஷன் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ்டு பிராக்கெட் செமிகோலன். ஓகேவா? அடுத்து குளோபல் கீவேர்டை கொடுத்துக்க சொல்லிடுறாங்க. அடுத்து குளோபல் கீவேர்டை கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு வேரியபிளை கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணுங்க.
இப்போ ஃபென்டாஸ்டிக் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஒரு என்டர் கொடுத்துட்டு இன்னொரு தடவை ஒரு என்டர் கொடுங்க. இந்த இடத்துல வந்துருமா? டெஃபினேஷனுக்கு நேரா வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ அதுக்கடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ பிரிண்ட் பண்ண சொன்னதுக்கப்புறம் என்டர் கொடுங்க. இப்ப பாருங்க பைத்தான் இஸ் ஃபென்டாஸ்டிக்னு வந்துருச்சு. சாதாரணமா பார்க்குறப்ப நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஆசம்னு கொடுத்துருக்கோமா? இதுதான் குளோபல் வேரியபிள். பட் டெஃபினேஷன்ல இருக்கிறது தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் கிடைக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க. 4th சாப்டர் வந்து இந்த டாபிக்கோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது வந்து ஆன்சர் வரல, இல்ல அவுட்புட் வேற மாதிரி வருது, அவுட்புட் எரர்னு வருது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் பைத்தான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் லேர்ன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்டும் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் வருது என்ன வருது அப்படின்றதையும் கமெண்ட்ல பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. டேக் கேர். பை.